பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாரே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல பாண்டவர்கள் திருதராஷ்டிரனிடமும் காந்தாரியிடமும் குந்தியிடமும் ஆசிகள் பெற்றுக்கொண்டு அனைவரும் கங்கை கரையில் தங்கி இறந்தவர்களின் ஆத்மா சாந்திக்காக எள்ளும் தண்ணீரும் விட்டுவிட்டு ஹஸ்தினாபுரம் நோக்கி சென்றார்கள்னு படித்தோம். மேல என்ன நடக்க இருக்கு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 79. அரசர்களுடைய கடமை. பந்துக்களை கொன்றோம் என்று எண்ணி யுதிஷ்டிரன் மனம் வாடினான். துறவு பூண்டு வனம் சென்றால்தான் இந்த பாவம் நீங்கும் என தீர்மானித்து சகோதரர்களிடம் இந்த ராஜ்யத்தினாலும் சுகபோகங்களினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த பூமியை நீங்கள் ஆளுங்கள், நான் வனம் போகிறேன் என்றான். அர்ஜுனன் இல்லறத்தின் சிறப்பையும் அதன் மூலம் செய்யக்கூடிய புண்ணியங்களையும் எடுத்து காட்டி பேசினான். பீமசேனனும் கடுமையாக பேசினான். சாஸ்திரங்களை குருட்டு பாடம் செய்து உண்மையான அறிவை பெறாமல் மந்த புத்தியை உடையவன் பேசுவது போல் நீரும் பேசுகிறீர் என்று ஆரம்பித்து, க்ஷத்திரியர்களுக்கு சந்நியாசம் கூடாது, கடமையை செய்து வாழ்க்கையை நடத்துவதே அவர்களுக்கு உரிய முறை என்றான். நகுலனும் கர்ம மார்க்கமே சிறந்தது, சந்நியாசம் சிரமமான வழி என்று தர்மபுத்திரனோடு வாதாடினான். சகாதேவனும் இதையே சொல்லி, எனக்கு தந்தை தாய் ஆசிரியர் உடன் பிறந்தர் எல்லோரும் நீரே, எங்களை பொறுத்தருள்வீராக என்று மன்றாடினான். திரௌபதியும் பேசினாள். துரியோதனனையும் அவர்களை சார்ந்தவர்களையும் கொன்றது நியாயமே, அதற்காக வருத்தப்படுதல் கூடாது. அரசனுடைய கடமைகளில் தண்டனை விதிப்பதும் ஒன்று, அது மிகவும் இன்றியமையாதது. தீய செயல் செய்தோரை தண்டித்தீர்கள், ஆகையால் நம்முடைய சோகத்திற்கு காரணமில்லை. ராஜ தர்மத்தை நடத்தி இந்த பூமியை ஆள்வதே உங்கள் கடமை, சோகம் வேண்டாம் என்றாள். ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் அவன் ஏற்றுக்கொள்ளும் கடமை முக்கியமானது. அது நமக்கு வரும் சந்தோஷங்களினாலோ அல்லது துக்கங்களினாலோ தடைப்படக்கூடாது. நாம் அலுவலகத்திலிருந்து ஒரு சில நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அங்கே நாம் கடமையாக எடுத்துக்கொண்ட வேலைகளை செய்வதன் மூலமே நாம் சிறப்புற முடியும். அலுவலக கடமைகள் வீட்டில் கணவனாக, மனைவியாக, தாயாக, தந்தையாக, சகோதரனாக, சகோதரியாக, நண்பனாக பலவிதமான கடமைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதனை செவ்வனே செய்யும் போதுதான் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. சில கடமைகள் பிறப்பால் நம்மை வந்து சேருகிறது, சில கடமைகள் நாமே தேடி எடுத்துக்கொள்கிறோம். அக்கடமைகள் தான் நம்மை சக மனிதர்களுடன் இணைக்கிறது. கடமையை சரிவர செய்யாதவர்கள் ஏளனம் அடைகிறார்கள். கடமையை செய்ய கிடைத்த அதிகாரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதன் பயனாளிகளை வஞ்சிப்பவர்கள் ஏமாற்று பேர்விழிகளாகிறார்கள். ஒருவருடைய திறமை, வீரம், செல்வம், கல்வி எல்லாமே அவன் ஏற்றுக்கொண்ட கடமைகளை செய்ய உதவ வேண்டும். அவனை மேலும் பல மேலான கடமைகளை ஏற்கச் செய்ய வேண்டும். இது சாதாரண மக்களுக்கு மட்டுமல்ல, நாடாளும் மன்னர்களுக்கும் பொருந்தும். பகவத்கீதையின் சாராம்சமாக சொல்லப்படுவது இதுதான். உன் கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பதுதான். ஆனால் இன்று நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் முதலில் அதனால் பெற வேண்டிய பலனை தீர்மானித்து அதனை எவ்வாறு அடைவது என்பதிலேயே குறியாக உள்ளோம்.
இந்த இலக்கு நோக்கிய பயணத்தில் பல சமயங்களில் நாம் பல கடமைகளை செய்ய தவறிவிடுகிறோம். உறவுகளிடமிருந்தும் நட்புகளிடமிருந்தும் விலகுகிறோம். நம்முடைய இலக்கை அடைய தடையாக இருப்பவர்களை தவிர்க்க, ஒடுக்க, சில சமயங்களில் அழிக்க செயல்படுகிறோம். அதனால் பின்பு மன அழுத்தத்திற்கும் மன வருத்தத்திற்கும் ஆளாகிறோம். இலக்கை எப்படியாவது அடைவது மட்டும் வாழ்க்கையல்ல. இலக்கை எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரும் வகையில், விரும்பும் வகையில், பெருமை தரும் வகையில் அடைவதுதான் வெற்றி. மகாபாரத போர் ஒரு இலக்கு நோக்கிய பயணம். பாண்டவர்கள் தன்னை அவமதித்த கௌரவர்களை அழித்தாவது தன் உரிமையை நிலைநிறுத்த வேண்டிய இலக்கை நோக்கிய பயணம். அது துரியோதனன் மனதில் தோன்றிய பொறாமையால் விளைந்தது. தன்னை விட சிறந்த திறமைசாலிகளான பாண்டவர்களை ஒடுக்க துரியோதனன் செய்த சூழ்ச்சிதான் அவன் நடத்திய சூதாட்டம். அவன் தன் இலக்கை அடைய தேர்ந்தெடுத்த வழி அவனை சார்ந்தவர்கள் அனைவரையும் அழித்தது. எப்பேற்பட்ட மனிதனையும் எவ்வளவு பெரிய அறிவாளியையும் பொறாமை என்னும் தீ அழித்துவிடும் என்பதற்கு மகாபாரத போரே சான்று. வியாசர் பொறாமையின் தீமையை விளக்க பிரகஸ்பதியின் கதையை சொல்கிறார். சரஸ்வதியை விட அதிக கல்வி ஞானம் பெற்ற பிரகஸ்பதி பொறாமையால் தோல்வியுற்ற கதையை சொல்கிறார். தர்மபுத்திரன் கர்ம மார்க்கத்தில் பயணிப்பதே சரி என்று மேலும் பல கதைகள் மூலமாக விளக்கி அவனை ராஜ்ய பாரத்தை ஏற்கச் செய்கிறார். ஹஸ்தினாபுரத்தில் ராஜ்யாபிஷேகம் நடக்கிறது. மறுபடியும் அரசாளத் தொடங்கும் முன் அம்பு படுக்கையில் தவம் செய்து கொண்டு மரணத்திற்கு காத்திருந்த பீஷ்மரிடம் தருமன் சென்று அவரை வணங்கி தர்மோபதேசம் பெறுகிறான். பீஷ்மர் செய்த தர்மோபதேசம் மகாபாரதத்தில் சாந்தி பருவம் என்ற புகழ் பெற்ற பருவமாகும். யுதிஷ்டிரனுக்கு செய்ய வேண்டிய உபதேசமெல்லாம் செய்த பின் பீஷ்மர் உயிர் நீத்தார். பரம்பரை ஆச்சாரத்தின்படி தருமன் பிதாமகருக்கு கங்கா நதியில் இறங்கி உதகதானம் செய்தான். அப்பொழுது அவனுக்கு நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நினைவிற்கு வந்து துக்கம் மேலிட்டு அழுகிறான். அருகிலிருந்த சகோதரர்கள் அவனுக்கு ஆறுதல் மொழி சொல்கிறார்கள். திருதராஷ்டிரனும் அவனை நெருங்கி, இவ்விதம் துயரப்படுதல் கூடாது, எழுந்திரு, சகோதரர்களுடனும் நண்பர்களுடனும் பூமியை ஆள்வாயாக, அது உன் கடமை. தர்மத்தின்படி நீ வெற்றி பெற்றாய். நீ வெற்றி அடைந்ததனால் உண்டான கடமைகளை செய். மந்த புத்தியுள்ள நான் விதுரனுடைய சொல்லை கேட்காமல் பெரும் பிழை இழைத்தேன். துரியோதனனுடைய அறிவற்ற வார்த்தைகளால் ஏமாந்தேன். நடந்த நிகழ்வுக்கெல்லாம் நானே வருத்தப்பட வேண்டியவன். இனி நீயே என் மகன், உன் கடமையை செய் என்று ஆறுதல் கூறி ஆசிர்வதித்தான். அனைவரையும் வணங்கி தருமன் அரசாளத் தொடங்கினான். இந்த இடத்தில் பீஷ்மரிடம் ஆரம்பித்த மகாபாரத கதை அவர் மரணத்துடன் முடிகிறது. பின் கதை என்ற கடைசி அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். மகாபாரதம் மகாபாரதம் ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவரொழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான். கார்வண்ணன் மகாபாரதம் 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 மகாபாரதம். ராதை கண்டான், உலகுளிர கீதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடைசூழ கோவிந்தன் வந்தான். அருள்பால கோவிந்தன் வந்தான். அருள்பால